வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவே அழிந்துவிடும், தேர்தல் ஆணையமே அறிவிப்பால் பேரதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக சட்டசபை தேர்தலில் 180 இடங்களில் திமுக மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அக்னி நியூஸ் சர்வீசஸ் வெளியிட்டுள்ள தற்போதைய கள நிலவர கருத்து கணிப்பு தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அக்னி நியூஸ் சர்வீசஸ் வெளியிட்டுள்ள தற்போதைய கள நிலவரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக மண்டல வாரியாக திமுக கூட்டணி பெற்றுள்ள முன்னணி எதிர்க்கட்சிகளை திகைக்க வைத்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 180 இடங்களை கைப்பற்றி அபாரமான முன்னிலையில் இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 54 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 44.9% வாக்குகளுடன் முதலிடத்திலும், அதிமுக கூட்டணி 38.5% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. விஜயின் தாவேகா 9.7% வாக்குகளையும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளையும் பெற்றுள்ளது கவனிக்கத்தக்கது. அதேபோல சென்னை மண்டலம் திமுகவின் கோட்டை. தலைநகர் சென்னையில் திமுக கூட்டணி மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபித்து வருகிறது. மொத்தம் 37 இடங்கள். இதில் திமுக 36, அதிமுக 1. வாக்கு சதவீதம் திமுகவை பொறுத்தவரை 45.5% முன்னிலையில் இருக்க, தாவேகா 10.9% வாக்குகளுடன் சென்னையை தனது வலுவான தளமாக மாற்றி வருகிறது. மத்திய மண்டலம் அசைக்க முடியாத ஆதிக்கம். மத்திய மண்டலத்தில் அதிமுகவை வெறும் 2 இடங்களுக்கு சுருக்கியுள்ளது திமுக கூட்டணி. மொத்த இடங்கள் 37, திமுக 35, அதிமுக 2. வாக்கு சதவீதம் திமுக 46.8% எனும் இமாலய வாக்குகளை பெற்றுள்ளது. தென்மண்டலம் தெற்கிலும் சூரியன். எப்போதும் இழுபறியாக இருக்கும் தென்மண்டலத்தில் திமுக கூட்டணி பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. மொத்த இடங்கள் 58, திமுக 42, அதிமுக 16. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக 43.9%, அதிமுக 38%, நாம் தமிழர் கட்சி 5.4% வாக்குகளை பெற்று வருகிறது. வன்னியர் வாக்கு வங்கி நிறைந்த வடக்கு மண்டலத்தில் கடும் போட்டிக்கிடையிலும் திமுக முன்னிலை பெறுகிறது. மொத்த இடங்கள் 52, திமுக 35, அதிமுக 17. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக 44.5%, அதிமுக 40%. மேற்கு மண்டலம் சறுக்காத கோட்டை. அதிமுகவின் பலமான இடமாக கருதப்படும் கொங்கு மண்டலத்திலும் திமுக கூட்டணி 32 இடங்களை கைப்பற்றி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அதே போலதான் மொத்த இடங்கள் 50, திமுக இதில் 32, அதிமுக 18. வாக்கு சதவீதம் அதிமுக 40% பெற்றிருந்தாலும் திமுக 43.5% எக்ஸ்ட்ராகவும் பெற்றுள்ளது. தாவேகா இங்கு 10.7% பெற்று பலமாக தடம் பதித்துள்ளது. இந்த சர்வே முடிவுகளின்படி மூன்றாவது முனை போட்டியில் தாவேகா 9.7% வாக்கு சதவீதம் பெற்று ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் பெரிதாக இதன் மூலம் இடங்களை வெல்ல முடியும். மற்றவர்கள் 2.1% வாக்குகளை பெறுகின்றனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த புள்ளி விவரங்கள் இன்னும் பல மாற்றங்களை சந்திக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக எந்த கட்சி வெற்றி பெறும் என பலரும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது இன்சைட் எலெக்ஷன் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் சுமார் 1,63,800 பேரிடம் இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என கணித்துள்ளது. குறிப்பாக 44% வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றி பெறும் என்றும், தொகுதிகளை பொறுத்தவரை 159 முதல் 165 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கணித்துள்ளது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 33% வாக்குகள் பெற்று 64 முதல் 70 இடங்களை பெறும் என கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. இதேபோன்று புதிதாக வந்துள்ள விஜயின் தாவேகா 18% வாக்குகள் பெறும் எனவும், தொகுதிகளை பொறுத்தவரை 4 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கணித்துள்ளது. சீமானின் நாம் தமிழர் கட்சி 3% வாக்குகளை பெறும் என கணித்துள்ளது. முதல்வர் யார் என்ற விருப்பத் தேர்வில் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு 44% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இரண்டாம் இடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 28% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். விஜய்க்கு 24% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 159 முதல் 165 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி 64 முதல் 70 இடங்களில் வெற்றி பெறும். தாவேகா கட்சியை பொறுத்தவரை 4 முதல் 6 இடங்கள் வெற்றி பெறும். நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது. பிற கட்சிகளும் எந்த தொகுதியில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இல்லை. முதல்வர் வேட்பாளர்களில் யார் என்றால் மு.க. ஸ்டாலினுக்கு 44%, எடப்பாடி பழனிசாமிக்கு 28%, விஜய்க்கு 24% பேர் வாக்களித்துள்ளனர்.
அதிலும் முக்கியமாக எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை கடும் சவாலை சந்திப்பதாக கருத்து கணிப்புகள் கூறி வருகிறார்கள். சர்க்கிள் லோக்போல் கணிப்பின்படி 38லிருந்து 42 இடங்களும், போல் டிராக்கர் கணிப்பின்படி 46 இடங்களிலிருந்து 52 இடங்களும் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உட்கட்சி பூசல், முக்கிய தலைவர்களின் வெளியேற்றம் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்களில் நிலவும் தொய்வு ஆகியவை எடப்பாடி பழனிசாமி அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மையின் வாக்குகளை திமுக பக்கம் முழுமையாக திருப்பி உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அரசுக்கு சாதகமான அம்சங்களாக கருத்து கணிப்புகள் முன்வைப்பவை இவைதான். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பெண்களிடையே திமுகவிற்கு பெரும் செல்வாக்கை தேடி தந்துள்ளது. அதேபோல மேற்கண்ட கருத்து கணிப்புகளின்படி அதிமுக தலைமையிலான கூட்டணி வெறும் 38 முதல் 52 இடங்களுக்குள் சுருங்கிவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, முதல் தேர்தலிலேயே சுமார் 20%க்கும் அதிகமான வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் அறுவடை செய்யும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி முகாமை நிலைகுலைய செய்துள்ளது. ஒருவேளை இந்த வாக்கு சரிவு தொடர்ந்தால் சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் என்ற விவாதம் இப்போதே அரசியல் ரத்தங்களிடையே புகைச்சலை கிளப்பி உள்ளது. அதிமுகவின் இந்த சரிவுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களாக அரசியல் விமர்சகர்கள் கூறுவது, கட்சி பிளவுபட்டது முதல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என பல முனைகளில் வாக்குகள் சிதறுவது கட்சிக்கு கடும் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் கட்சி தனது பிடியை இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் எச்சரிக்கின்றன. கூட்டணிக்கு சிக்கல், பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மையின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் தள்ளி உள்ளது. அதே சமயம் நடுநிலை வாக்குகளை விஜய் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார். விஜயின் எழுச்சியும் இலையின் வீழ்ச்சியும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய வாக்குகளை தமிழக வெற்றிக்கழகம் தட்டி படிப்பதுதான் அதிமுகவிற்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்களின் முதல் சாய்ஸாக விஜய் உருவெடுத்திருப்பது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை போட்டுள்ளது. கட்சியின் தொண்டர்களிடையே நிலவும் உற்சாகமின்மையும் வலுவான 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாததும் அடிமட்ட தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்கிறது ஒரு கள ஆய்வு. இதனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் இதற்கு முன்பும் பல சோதனைகளை சந்தித்துள்ளது. ஆனால் இந்த முறை சவால் என்பது வெறும் தேர்தல் தோல்வி மட்டுமல்ல, தன் இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதுதான். எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வியூகங்களை வகுத்து பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைக்க தவறினால் தமிழக அரசியலில் 2வது பெரிய கட்சி என்கின்ற அடையாளத்தை அதிமுக இழக்கும் சூழல் உருவாகலாம். துணிச்சலான முடிவுகளும் தொண்டர்களை தட்டி எழுப்பும் வேகமும் மட்டுமே இப்போதைக்கு இலைக்கு தேவைப்படும். அது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு இன்னொரு ஆபத்து என்னவென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதுதான். ஏனென்றால் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் பாஜக மாநில கட்சிகளை அழித்து கட்சியை கலைத்து தன்வசப்படுத்தி வருகிறது. அதே பாணியைத்தான் தமிழகத்திலும் தொடர்கிறது. இந்த வலையில் தற்போது எடப்பாடியும் சிக்கியிருக்கிறார். இதனால் அதிமுக அழியும் அபாயம் ஏற்பட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.